ஓகே. இப்போ வந்து டியூபிள்ஸ் பார்க்கலாம். ஸோ டியூபிள்ஸும் ஒண்ணும் இல்ல. அதே தான் டியூபிள்ஸும். என்ன டியூபிள்ஸ் வந்து பேரந்தசிஸ் யூஸ் பண்ணும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அதே தான் 10, 20, 30 ஓகே. லிஸ்ட்டில் வந்து இந்த எலிமெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. இப்போது நம்ம பார்த்தோம்ல லிஸ்ட் வந்து இப்போ 10, 20, 30 இருக்குது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். இப்போது LST ஆஃப் 0 ஈக்குவல் டு நான் 100 கொடுக்குறேன்னா இந்த இடத்துல போய் இது 100 சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் பண்ண முடியும். பட் இங்கே வந்து நாட் பாசிபிள். ஓகே. ஸோ அப்போ டியூபிள்ஸ் எல்லாமே வந்து இம்யூட்டபிள். ஓகே. சேஞ்ச் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஓகே. சேம் கான்செப்ட் தான். ஓகே. இப்போது டியூபிள் 1 ஈக்குவல் டு 10, 20, 30 இருக்குன்னா சேம் இது அரேயில் வந்து ஸ்டோர் ஆயிரும். 1000 பிளேஸில் 1002 பிளேஸில் 1004 பிளேஸில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ 10, 20, 30. ஸோ டியூபிள் 1ல் வந்து 1000 இருக்கும். இப்போ நான் எனக்கு இந்த 20 வேணும் அப்படின்னா அப்போ 1000 + 2 × 1. ஸோ கொடுத்தேன்னா எனக்கு 1002ல் இருக்கிற வேல்யூ வந்துடும், 20 வந்துடும். ஓகே. சேம் கான்செப்ட் தான். என்னன்னா இந்த இடத்துல போயிட்டு நம்மளால் இந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் வந்து டியூபிள்க்கும் லிஸ்ட்டுக்கும் இருக்கிற இது டிஃப்ரென்சியேஷன். அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துடலாம். ஓகே. ஸ்ட்ரக்சர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை. இட் இஸ் தி அனதர் நேம் ஃபார் கிளாஸ். அவ்வளோதான். நம்ம கிளாஸ் நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. இப்போது இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு பர்சன் எடுத்துக்கலாம். ஸோ அவனோட பேர் வந்து ராம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ராமோட டீட்டெயில்ஸை நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்ட்ரக்சரே கான்செப்டே இல்லை அப்படின்னா அப்போ அவனோட டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? இப்போ ராமுக்கு வந்து நம்ம R1 வச்சுக்கலாம், ஒரு வேரியபிள். ஓகே. ஸோ உள்ள வந்து ராம், அதுக்கப்புறம் அவனோட ஏஜ் 18. ஓகே. அப்புறமா அவனோட இமெயில் அட்ரஸ். ஓகே. ஸோ abc@gmail.com. ஓகே. இப்படி தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போது எனக்கு இவனோட நேம் வேணும் அப்படின்னா R1 of 0. அவனோட இமெயில் ஐடி வேணும்னா R1 of 2 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். பட் லாஜிக்கலி பார்த்தா நான் அவங்க நேமை தான் கேட்குறேன். ஓகே. R1 of 0னா நேமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு நேம் தான் வேணும். அப்போது நான் எனக்கு இந்த அவனோட நேம் இருக்குல்ல, அந்த ராமன்ற நேமை வந்து நான் இதோ பைண்ட் பண்ணணும். ஓகே. அதாவது நேம், அந்த நேமோட நான் வந்து பைண்ட் பண்ணணும். நான் எப்போ அந்த நேமை நான் கேட்டாலுமே எனக்கு அந்த பர்சனோட நேம் தான் எனக்கு எப்போவுமே வரணும். ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் வந்து வருது. ஓகே. எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். ஓகே. இப்போ கிளாஸ் பர்சன் நான் எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ பர்சன்னாலே என்ன சொல்கிறது, காமன்னு வச்சுக்கலாமே. இப்போ பர்சன்னா கண்டிப்பாக அவனுக்கு பேர் இருக்கும். ஓகே. இது வந்து கிரியேஷன், அதான் கன்ஸ்ட்ரக்டர் இது. ஓகே. இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். ஓகே. அவனுக்கு ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், லாஸ்ட் நேம் இருக்கும், அப்புறமா அவனுக்கு ஏஜ் இருக்கும். ஓகே. ஏஜ் இப்போதைக்கு 0 கொடுத்துட்றேன். ஓகே. அப்புறம் அவனுக்கு இமெயில் ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இதை வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஒரு பர்சன்னா என்னோட உலகத்தில் என் பர்சன்னா அவனுக்கு கண்டிப்பாக நேம் இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும், லாஸ்ட் நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், கண்டிப்பாக இமெயில் ஐடி இருக்கும். அதை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன், அதான் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. இப்போது நான் வந்து எழுதுகிறேன் பர்சன் P1 ஈக்குவல் டு பர்சன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். ஓகே. இந்த பர்சன் ஆஃப்ன்றது தான் இந்த க்ரியேஷன் ஃபங்க்ஷன். ஓகே. நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணுறேன். ஸோ P1 டாட் ஃபர்ஸ்ட் நேம். ஓகே. ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு ராம். ஓகே. P1 டாட் லாஸ்ட் நேம். ஓகே. லாஸ்ட் நேம் சிம்பிளாக எஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ P1 டாட் ஏஜ் ஈக்குவல் டு 18. P1 டாட் இமெயில் ஈக்குவல் டு abc@gmail.com. நான் வந்து இப்படி கொடுக்குறேன். அப்போது எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா print of P1 டாட் ஃபர்ஸ்ட் நேம்
இப்படி கொடுத்துடலாம். இப்படி கொடுத்தா எனக்கு எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் நேம் தான் வரும். இப்போ இங்கே R1 ஆஃப் 0 நான் கொடுத்தேன்னா, இங்கே ஒருவேளை நான் பை மிஸ்டேக் நான் இங்கே 18 போட்டுட்டு நான் இங்கே ராம் போட்டேன்னா, எனக்கு 18 தான் வந்து அவனோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும்ல. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த கிளாஸஸே நம்ம செலக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி செலக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னது, கெட் ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, கெட் ஃபர்ஸ்ட் நேம், அப்புறம் செட் ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, ஸோ அது மாதிரி செலக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக வந்து இதை அக்சஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செலக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுமே அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இப்படியும் வந்து நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இப்போ p1 டாட் ஃபர்ஸ்ட் நேம்னா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்றது இதுவே பார்த்துக்கும், சிஸ்டமே பார்த்துக்கும். ஜஸ்ட் நீ கால் பண்ணால் மட்டும் போதும், அதுவே ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட இந்த லெசன் முடிச்சது. நம்ம அப்படியே நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.